இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். தாவீது சொன்னது போல, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. இந்த காலை வேளையில இங்க கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அவர் மேல் இருக்கிற அந்த வாஞ்சையினால, அந்த மான் எப்படி நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல, நம்முடைய ஆத்துமா அவரை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறபடியினால தான், இந்த வார்த்தைகளை கேட்க நாம் கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய ஆத்துமாவை தேவன் அறிந்திருக்கிறார். நம்முடைய இருதயம் எதை அறியும்படி நாடுகிறது? நம்முடைய இருதயம் யாரை சார்ந்திருக்கிறது என்பதை, நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகளை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். தாவீது சொல்றாரு அதே அதிகாரத்துல சங்கீதம் 42ல, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஏன் கலங்குற? ஆத்துமாவுக்கு சொல்றாரு, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. இந்த காலை வேளையில தாவீது சொன்னது போல, நீங்களும் உங்க ஆத்துமாவுக்கு சொல்லுங்க. என் ஆத்துமாவே, நீ தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். அங்க நம்ம பார்க்கிறோம், அவர் பகற்காலத்தில் தமது கிருபையை கட்டளையிடுகிறாராம். இந்த காலை வேளையில அவர் கிருபையை நமக்கு கட்டளையிடுகிறார். ஒண்ணே ஒண்ணு, நம்முடைய ஆத்துமா தொய்வடையாம, சோர்வடையாம, இந்த ஆத்துமாவுக்கு தேவன்தான் உன் ரட்சிப்பு அப்படிங்கிறத நீங்க கற்றுக் கொடுக்கும் பொழுது, அவருடைய கிருபையை நாம் நிச்சயம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அடுத்ததாங்க, கடைசி அவர் சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். நீ கலங்காத என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குற? ஏன் எனக்குள் தியங்கிக் கொண்டிருக்கிற? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு அவர்தான் ரட்சிப்பு. அவரே ரட்சிப்பு என்பதை நான் உணர்ந்திருக்கிறபடியினால, அவரே என் தேவனாய் இருக்கிறபடியினால, நான் இன்னும் அவரை துதிப்பேன். இந்த காலை வேளையில நம்முடைய இருதயம் எதை சார்ந்திருக்கிறது, யாரை நம்பி இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க அறிந்து உணர வேண்டும். இன்றைக்கு தாவீது சொன்னது போல நம்மளால சொல்ல முடியுதா? நம்முடைய ஆத்துமாவுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. சங்கீதம் 103ல பார்க்கிறோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஏன்னா நம்முடைய ஆத்துமாவுக்கு ஒரு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. சீக்கிரம் எல்லாவற்றையும் என்ன செய்கிறதாம்? மறந்து விடுகிறதாம். இந்த மறக்கிற இருதயம், அது மிகவும் மோசமான ஒரு இருதயமா இருக்குது. இந்த மறக்கிற ஆத்துமா தேவனிடத்துல ஒரு நாளும் அது என்ன செய்ய முடியாது? நெருங்க முடியாது. அதனால தான் ஆத்துமாவுக்கு, "நீ எதையும் அவர் செய்த செயல்களை நீ மறவாதே" அப்படின்னு ஆத்துமாவுக்கு அங்கே கற்றுக் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு ஆத்துமா பல காரியங்கள நமக்குள்ள இருந்து, நம்ம ஃப்ளெஷ்ல இருந்து நம்ம ஆத்துமா நமக்கு எடுத்து கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த ஆத்துமாவை நம்ம தான் கண்ட்ரோல்குள்ள வைக்கணும். நம்ம தான் இந்த ஆத்துமாவுக்கு ட்ரெயின் பண்ணணும். இருதயத்துல நெகட்டிவான காரியங்கள், தேவன் செய்ய மாட்டார்ன்னு எழும்புகிற எல்லா எண்ணங்கள், இதெல்லாம் முதல் ஆதாமின் மூலம் நமக்கு உள்ள வந்த இந்த எண்ணங்களை நாம் அகற்றுவதற்கு, நம் எண்ணங்களிலிருந்து, நம்முடைய ஆத்துமாவிலிருந்து நீக்கி போடுவதற்கு ஒரு காரியம் ரொம்ப முக்கியம். நம்முடைய ஆத்துமாவ நம்ம ட்ரெயின் பண்ணணும். அங்க தாவீது முழுவதுமா, நீங்க சங்கீதம் நெறைய சங்கீதங்கள்ல வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் ஆத்துமா கூட அவர் பேசினதெல்லாம் நீங்க பார்க்க முடியும். என் ஆத்துமாவை நான் என் ஆவியை அடக்கி அமர பண்ணினேன். நான் அடக்குறேன். அத அமர பண்றேன். அது அது ஒரு மாதிரி துள்ளிக்கிட்டு, என்னத்தையாவது யோசித்துக்கிட்டு, பல வகையில அது நமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு தான் இருக்கும். தேவனுக்கு எதிரான சிந்தனைகளை அது கொடுத்து கொண்டு தான் இருக்கும்.
அத என்ன செய்றாராம்? அத அடக்கி அமர பண்ணுகிறாராம். இதெல்லாம் தாவீதின் வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள். ஒருவேள அவருக்கு பெ அ அ இந்த புது உடன்படிக்கையின் கீழ இல்ல. ஆனா பழைய உடன்படிக்கையில இருந்தா கூட, தேவனுடைய அன்பையும், நன்மைகளையும், கிருபைகளையும் ஆழமாய் அறிந்திருந்த ஒரு நபராய் அவர் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த காலை வேளையில நம்ம ஒரு பகுதிய தியானிக்க போகிறோம். மார்க்கு 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க ஆன்ட்டி. மார்க் 8, 14 முதல் 21. சீசர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். படவிலே அவர்களிடத்தில் ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று கற்பித்தார். அதற்கு அவர்கள், நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமா இருக்கிறதா? உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாதிருக்கிறீர்களா? காதுகள் இருந்தும் கேளாதிருக்கிறீர்களா? நினைவு கூறாமலே இருக்கிறீர்களா? நான் 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூட நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 12 என்றார்கள். நான் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 7 என்றார்கள். அப்படியானால் நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். இங்க ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு முன்னாடி, இந்த சம்பவத்துக்கு முன்னாடி தான் ஒரு பெரிய அற்புதத்த அவங்க கண்ணால பார்க்கிறாங்க. அப்பங்கள் பெருகின ஒரு அற்புதம். இங்க அவங்க இந்த இந்த சம்பவம் முடிஞ்ச பிறகு படகுல ஏறி அக்கறைக்கு போறாங்க. சீஷர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனாங்க. அந்த மீதியான அப்பங்களை எடுத்து வர அவங்க மறந்து போனாங்க. படகுல ஒரே ஒரு அப்பம் தான் அவங்கள்ட்ட இருக்குது. இதுதான் அந்த சூழ்நிலை. அங்க இயேசு சொல்றாரு, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும், ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். இந்த புளித்த மாவுன்னு இத நம்ம பார்க்கும்போது பார்ப்போம். எது புளித்த மாவுன்னு நம்ம பார்க்கலாம். இங்க பரிசேயருடைய புளித்த மாவு. இந்த மதம் மதத்துல அடிமைப்பட்டு இருக்கிறவர்கள், மதம் அந்த சடங்கு, சம்பிரதாயம் இதுல இருக்கிறவங்களையும், ஏரோதின் புளித்த மாவு பாலிடிக்ஸ் இந்த புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த சீஷர்களுக்கு இது புரியாம, அவங்க என்ன புளித்த மாவு அப்படின்னு சொன்ன உடனே, இவங்க என்ன நெனைக்கிறாங்க, நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று தங்களுக்குள்ளே யோசனை பண்ணிக் கொண்டார்கள். அவங்களுக்குள்ளேயே யோசனை பண்றாங்க. ஐயையோ! நம்ம அப்பங்கள கொண்டு வர மறந்து போயிட்டோமே! அததான் இவர் சொல்றாரோ! அப்படின்னு யோசனை பண்றாங்க. இயேசு அதை அறிந்து, நம்முடைய உள்ளத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறார். தங்களுக்குள்ளேயே இப்படி யோசனை பண்ணுகிறதை அவர் அறிந்து, அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. இவங்க இப்படி யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்களேங்கிறத அவர் அறிந்து சொல்றாரு. உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாயிருக்கிறதா? உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாதிருக்கிறீர்களா? காதுகள் இருந்தும் கேளாதிருக்கிறீர்களா? நினைவு கூறாமலும் இருக்கிறீர்களா? இந்த காலை வேளையில இந்த வார்த்தைகள் தான் நம்மோடு அவர் பேசுகிற வார்த்தைகளாயிருக்கிறது. இன்னும் கண்ணிருந்தும் காணவில்லையா? காதுகள் இருந்தும் கேட்கவில்லையா? நீங்கள் நினைவு கூறாமலும் இருக்கிறீர்களா? இது சீஷர்களை அன்றைக்கு ஒரு ஒரு கடிந்து கொண்ட வசனம் மாத்திரமல்ல, நம் ஒவ்வொரு அவரை ஏற்றுக்கொண்டு, அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளையினுடைய இருதயத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுகிற ஒரு ஆழமான ஒரு கண்ணாடி போன்ற ஒரு வார்த்தை தான் இது.
சீஷர்கள் அப்போ இல்லன்னு கவலைப்படுறாங்க. ஏற்கனவே ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அப்பம் பெருக செய்த அற்புதங்கள அவங்க கண்ணால பார்த்தாங்க. அவங்க தான் அந்த அற்புதத்தை சீஷர்கள்ட்ட தான் பிட்டு குடுக்குறாரு. அவங்க தான் அதை அத்தன பேருக்கு பங்கிடுறாங்க. அப்பதான் ஆனாலும் அவர்கள் என்ன செய்றாங்க? பயப்படுறாங்க. ஏன் அந்த ஒரு அப்பம் இருக்கு. அந்த ஒரு அப்பத்த மல்டிப்ளை பண்ண அவரால முடியாதா? அந்த தேவன் யார் என்கிறதை அவர்கள் உணரல. அற்புதத்த பார்த்தாங்க, சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அற்புதம் செய்கிறவருடைய அன்பையும் உணரவில்லை, வல்லமையையும் அவங்க உணரல. அப்பதான் ஆண்டவர் கேட்கிறாரு, உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாதிருக்கிறீர்களா? காதுகள் இருந்தும் கேட்கவில்லையா? இன்னும் சிந்தியாமலும், உணராமலும் இருக்கிறீர்களா? ஐயோ! 5 அப்பம் 2 மீன இவர் 5000 பேருக்கு பங்கிட்டாரே! மீதியான துணிக்கைகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தோமே! இவர் எவ்வளவு பெரிய அற்புதத்த செய்திருக்கிறார். இந்த தேவன், இந்த தேவகுமாரன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறாரேங்கிறத அவங்க சிந்திச்சே பார்க்கல. அற்புதம் பெருசா தெரிஞ்சுச்சு. அற்புதத்தை செய்தவருடைய செயலை அவர்கள் சிந்திக்கவே இல்ல. சிந்தியாமலும் சிந்திக்கலன்னா அங்க உணர்வு இருக்காது. இன்னைக்கு நம்ம சொல்றோம், அவரை அறிந்து உணரணும், அவரை அறிந்து உணரணுங்கிறோம். இந்த உணர்வுள்ள இடத்துக்கு எப்ப வர முடியும்னா, முதல்ல அவரை குறித்து ஆழமான சிந்தனைகள் நமக்கு தேவை. நமக்கு செய்த காரியங்களையே முதல்ல நம்ம சிந்திச்சு பார்க்கணும். எந்த சூழ்நிலையில அவர் எப்படியெல்லாம் உங்களுக்கு அற்புதம் செய்தார்? அதனால தான் நம்ம ஆத்துமாவுக்கு அடிக்கடி அவர் செய்த நன்மைகளை மறவாமல் இருப்பதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். உண இன்னும் உங்கள் இருதயம் கடினமா இருக்கிறதா? இங்க சிந்திக்கல, உணரல அப்படின்னா, நம்முடைய இருதயம் எப்படித்தான் இருக்கும்? கடினமா தான் இருக்கும். இந்த கடினமான இருதயம் இருந்ததுன்னா, தேவன நம்பவே முடியாது, விசுவாசிக்கவே முடியாது. இந்த காலை வேளையில நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து, நீங்க எந்த சூழ்நிலையில எத குறிச்சு கலங்கிக் கொண்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் கேட்கிறாரு, இன்னும் சிந்தியாமலும், உணராமலும் இருக்கிறீர்களா? அதுல ஒரு தகப்பனுடைய அன்பு தான் வெளிப்படுது. இன்னும் உங்க இருதயம் கடினமா இருக்குதா? நான் உங்க கூட தானே இருக்கிறேன். உங்க வாழ்க்கையில நான் எத்தன அற்புதங்கள செஞ்சேன். இன்னும் உங்களுக்கு கண் இருந்தும் காணலையா? காதுகள் இருந்தும் கேட்கவில்லையா? இன்னும் நீங்க நினைவு கூரலையா? அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரோடும் தேவன் இந்த காலை வேளையில இந்த கேள்விகளை அவர் கேட்கிறார். சீஷர்கள் இயேசுவினுடைய அற்புதத்த பார்க்குறாங்க. ஆனா, உள்ளம் இன்னும் அப்பம் இல்லைங்கிற குறைவுல தான் அவங்க கவனம் இருக்கு. பிரச்சனைய பெருசா பார்க்குறாங்க. அவங்க கூட இருந்த கர்த்தரை அவர்கள் பெரியதாக பார்க்கவில்லை. இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில இதுதான் நடக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்கிற பிரச்சனை, நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய கடன், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய குடும்ப பிரச்சனைகள், நம்ம எதிர்காலத்தை குறித்து இருக்கக்கூடிய பயங்கள், இதெல்லாம் நமக்கு பெருசா தெரியுது. ஆனா நம்ம மறந்து போகிறது, நம்மோடு கூட இருக்கக்கூடிய நம் தேவனின் வல்லமையை, அவர் நமக்கு ஏற்கனவே செய்த அற்புதங்களை, அவர் தந்த வாக்குத்தத்தங்களை நம்ம என்ன செய்றோம்? மறந்து போகிறோம். இதற்கெல்லாம் தான் நம்முடைய இருதயத்தின் கண்கள், மனக்கண்கள் பிரகாசம் அடையணும். இந்த உடல்ல இருக்கிற மாம்ச கண்கள் இல்ல, நம்முடைய உள்ளார்ந்த மனக்கண்கள், நம்முடைய விசுவாச கண்கள் திறக்கப்பட வேண்டும். இப்போ ஒரு சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். இந்த விசுவாச கண்கள் திறக்கப்பட்டுச்சுன்னா, நாம் காணக்கூடாத உலகத்தில் இருப்பவைகளை நம்ம நிஜமாய் பார்க்க ஆரம்பிப்போம். வாசிக்கலாம் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16ஆம், 17ஆம் வசனங்கள். 2 ராஜாக்கள் 6, 16, 17. அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி உன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் இந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ, எலியாவைச் சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். இங்க எலிசா
எலிசாவுக்கு விரோதமாய் சீரிய தேசத்து படை எல்லாம் அவனை சூழ்ந்திருக்குது. அதுக்கு அந்த 15வது வசனத்துல அந்த வாசிங்கன்றி 14, 15. அப்பொழுது அவன் அருகே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்கிறதை கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். இங்க சீரிய ராஜா இவங்களை சுற்றிலும் படைகளை அனுப்புறார். குதிரையையும் இராணுவத்தையும் ரதங்களையும் அனுப்பி பட்டணத்தை இவர்கள் வளைந்து கொள்ளுகிறார்கள். இந்த தேவனுடைய வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து பார்க்கும் பொழுது அவங்கள சுற்றிலும் இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி இருக்க பார்க்கிறாங்க. அப்போ வேலைக்காரன் சொல்றான், ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம்? 2 மனிதர்கள் இருக்காங்க. ஒண்ணு எலிசா, இன்னொன்னு எலிசாவினுடைய வேலைக்காரன். ஒருத்தன் அப்படி பதற்றப்படுறான். இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இவருடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கு, அவனுடைய கண்கள் திறக்கப்படவில்லை. இதுதான் வித்தியாசம். இன்னைக்கு கண்கள் இருந்தும் காணாமல் இருக்கிறவர்கள் எப்பவும் பயத்துல தான் இருப்பாங்க. அவங்களுக்கு காணக்கூடாத உலகம் அவர்களுக்கு ரியலா தெரியாது. இன்னைக்கு நம்ம கண்கள் எப்படி இருக்குது? காணக்கூடாத உலகத்தில் இருக்கிற தேவன் எனக்காக அவர் செயல்படுகிறார். என்னை பாதுகாக்கும்படி அவருடைய தூதர் சேனைகள் என்னை எப்பொழுதும் சூழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறத நீங்க உணர்கிறவர்களா இருக்கிறீங்களா? இல்ல மனுஷனை போல சிந்தித்து பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இந்த வேலைக்காரனை போல நம்ம இருக்கிறோமா? இல்ல இந்த எலிசாவை போல நம்ம இருக்கிறோமா? ஒரே சூழ்நிலை தான். ஆனா 2 பேருடைய கண்ணோட்டங்களும் வேறு மாதிரியாக இருக்கிறது. இப்போ அங்க எலிசா ஜெபிக்கிறாரு. ஜெபித்த மாத்திரத்துல அவனுடைய கண்கள் திறக்கப்படுது. அவர் எதுக்கும் ஜெபிக்கல. இவன் கண்ணு திறக்கப்படணும்னு தான் ஜெபிக்கிறார். இந்த இந்த ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிக்க வேண்டிய ஜெபம், ஆண்டவரே, என்னுடைய மனக்கண்கள் அது பிரகாசம் அடையணும். என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். என்னுடைய ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்படணும். என்னுடைய இருதயம் உம்மை சிந்தித்து உணரணும். நீர் செய்த நன்மைகளை நான் நினைவு கூறுகிற இருதயமா என்னுடைய இருதயம் மாற வேண்டும். அவர் ஒரு சிம்பிளா ஒரு ஜெபம் செய்றாரு. எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். உடனே அந்த வேலைக்காரனுடைய கண்களை தேவன் திறந்தார். இப்ப பார்க்கிறாரு, எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். இது பழைய உடன்படிக்கையின் கீழ் இருந்த எலிசாவுக்கு இவ்வளவு ஒரு பாதுகாப்பு இருந்திருக்கும் என்றால், இன்றைக்கு புது உடன்படிக்கையின் கீழ தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கிற உங்களை சுற்றிலும் எவ்வளவு பெரிய பாதுகாப்பை அவர் வைத்திருக்கிறார். இதை இன்னும் என்ன செய்யல? கண்ணு பார்க்கல, உணரல, சிந்திக்கல, உணரல, நினைவு கூறல. இதனாலதான் நமக்கு இன்னைக்கும் பயம். மனுஷரை போல பயம். பயம் பயம் இருக்கிறவங்களுக்கு, பயம் இருந்துச்சுன்னா ஒண்ணு நீங்க புரியணும். நம்முடைய கண்கள் மூடப்பட்டிருக்குது. விசுவாசம் இருக்கும் பொழுது காணக்கூடாத உலகத்தை நாம் சாதாரணமாய் பார்க்க முடியும். வார்த்தைய அப்படியே நம்புகிற இருதயம். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் அப்படின்னா, அவர் கட்டளையிட்டிருக்கிறாருங்கிறத தான் இருதயம் பார்க்கும். அந்த வசனத்தை தவிர வேற எதையும் சிந்திக்காது. அதுதான் காண்கிற கண்கள். தேவன் தெளிவா நமக்காக செயல்படுற இடத்துல நம்முடைய இருதயம் அதை காண மறுக்கிறது. அடுத்ததா பார்க்கிறோம், காதுகள் இருந்தும் கேட்கவில்லையா? இது ஆவிக்குரிய ஒரு செவிட்டுத்தன்மை. ஸ்பிரிச்சுவல் டெஃப்னஸ். அப்போ சீஷர்கள்
கிறிஸ்துவோட கூட தான் இருக்கிறாங்க. அவர் செஞ்ச அற்புதங்கள் எல்லாத்தையும் பார்க்கிறாங்க. அவருடைய வார்த்தைகள் எல்லாத்தையும் கேட்கிறாங்க. ஆனா கூட அவங்க உள்ளத்துல அந்த வார்த்தைகள் ஆழமாய் பதியவில்லை. செய்தி இன்னைக்கும் நம்ம நிலைமை அப்படித்தான் இருக்கு. எத்தன மெசேஜஸ கேட்கிறோம். யூடியூப திறந்தாலே மெசேஜஸ் தான். அது போக சர்ச்ல கேட்கிறோம், கன்வென்ஷன் போறோம், அங்க போறோம், இங்க போறோம். எல்லாம் கேட்கிறோம். ஆனா கூட வாழ்க்கையில மாற்றமில்லை. அப்போ எதுக்காக இந்த வசனங்கள கேட்கிறோம்? பழக்கத்தினால கேட்கிறோமா? இல்ல, என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும். உள்ளான ஒரு வாழ்க்கையில மாற்றம் வரணுங்கிற விசுவாசத்தினால் நம்ம கேட்கிறோமா? தேவனுடைய சத்தத்த விட உலகத்தின் சத்தம் உங்களுக்கு அதிகமாய் கேட்கிறதா? பயம், கம்பேரிசன், பதற்றம், கவலை இது எல்லாம் தேவனுடைய சத்தத்தை மூடுகிறது. எப்படி பயம் காணக்கூடாதபடிக்கு கண்களை மூடுகிறதோ, அதே போல இந்த பயம், கவலை, மத்தவங்க கூட நம்ம கம்பேர் பண்றது, நமக்கு இருக்கிற பதற்றம், இது தேவனின் சத்தத்தை மூடுகிறதா? அப்போ வசனம் சொல்லுது, யாக்கோபு 1:22 நம்ம பார்க்கிறோம். வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அப்போ நம்ம செய்றோமா? அத அப்படியே நம்புறோமா? அத நம்பி நம்ம விசுவாசிச்சு தைரியமா இருக்கிறோமா? அதுதான் அதின்படி செய்கிற காரியம். கீழ்ப்படிதல் ஒன்று. இன்னொன்னு, அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதை அப்படியே நம்பி அந்த வார்த்தையில நம்ம உறுதியாய், தைரியமாய் இருக்கிறோமா? அடுத்ததா, நினைவு கூரவில்லையா? அங்க இது ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு அந்த கேள்வி. ஒரு ஆழமா நம்முடைய இருதயத்தை குத்துகிற கேள்வியா இருக்கிறது. சீஷர்கள் இந்த அப்பத்தினுடைய அற்புதத்த அவங்க மறந்துட்டாங்க. அப்பதான் நடந்திருக்கு அந்த அற்புதம். அதுக்குள்ள மறந்துட்டாங்க. முந்தின கிரியைகள் எல்லாவற்றையும் மறந்து போய், தற்போதைய சூழ்நிலையில அவங்க பயப்படுறாங்க. இப்படித்தான் நமக்கும் நடக்கு. நேற்று தேவன் காப்பாற்றி இருப்பாரு. நமக்கு கடந்த வருஷங்கள்ல நமக்கு வழியே இல்லாத இடத்துலலாம் நமக்கு வழிய உண்டு பண்ணி தந்திருப்பாரு. அத்தன ஜெபங்களுக்கு பதில் கொடுத்திருப்பாரு. ஆனா, இன்னைக்கும் நம்ம என்ன பயப்படுறோம்? தேவன் என்னை கைவிட்டுருவாரோ? அவர் என்னைய மறந்துட்டாரோ? தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய செயல்களை நினைவு கூருவேன். சங்கீதம் 106ல அங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஒரு வார்த்தை தொடர்ந்து சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். நீங்க அதுல வாசித்தீங்கன்னா தெரியும். சங்கீதம் 106 ஆன்ட்டி அதுல அவர் கிரியைகளை மறந்தார்கள்ன்னு இருக்கு பாருங்க. 13 வாசிங்க ஆன்ட்டி. சங்கீதம் 106, 13. ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் போதும். வனாந்தரத்திலே இச்சையுள்ளவர்களாகி அவாந்தர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். அங்க அப்பதான் செங்கடலை திறந்து பிளந்து அவங்கள வெளியே வெட்டாந்தரையில நடத்தி கொண்டு வந்தது போல அந்த எகிப்தின் அடிமைத்தனத்துல இருந்து அங்க வெளியே கொண்டு வராரு. ஆனா கூட சீக்கிரமாய் அவர்கள் தேவனுடைய கிரியைகளை மறந்தார்கள். 21, 22 வாசிங்க ஆன்ட்டி. எகிப்திலே பெரிய கிரியையையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டைகளை பயங்கரமானவரையும் செய்தவராகிய தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். எகிப்திலே பெரிய கிரியைகளையும் அத்தனை அற்புதங்களை கண்கூடா பார்த்து அனுபவித்தவர்கள். அத்தனை வாதை வந்தது எகிப்துல. எல்லா வாதைகளையும் எகிப்தியருக்கு வந்ததை அவங்க பார்த்தாங்க. தங்களுக்கு ஒரு வாதை கூட வராதபடிக்கு தாங்கள் காப்பாற்றப்பட்டதையும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனா கூட சிவந்த சமுத்திரத்தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். இன்றைக்கும் நம்முடைய இரட்சகரான தேவனை
நாம் மறந்திருக்கிறோமா நம்முடைய சூழ்நிலைகளில? இல்ல அவரை நினைவு கூறுகிறோமா? அவர் செய்த செயல்களை நாம் நினைவு கூறுவோம் என்றால், நமக்கு என்ன வராது? பயம் வராது. தாவீது கோலியாத்த மேற்கொள்ளும்போது, அவன் உன்ன நெனச்சு பார்க்கிறான். முன்பு கரடியையும், சிங்கத்தின் வாயிலிருந்தும் தேவன் என்னை காப்பாற்றினார். அதன் யோசிச்சு பார்க்கிறான். அவ்ளோ பெரிய ஒரு காட்டு மிருகம் சிங்கத்த மேற்கொள்ள எந்த மனுஷனாலும் முடியாது. ஆனா, அந்த சிங்கத்தையும் மேற்கொள்ளவும், கரடியும் மேற்கொள்ளவும், அந்த சிங்கமும், கரடியும் தன்னை சேதப்படுத்தாதபடி, தன் தேவன் தன்னை பாதுகாத்ததையும் அவன் நினைத்து பார்க்கிறான். அந்த நினைவு அவனுக்கு விசுவாசத்தை கொடுத்தது. ஒண்ணு நல்லா புரியணும். தேவன நம்ம மறக்கும்போது, நமக்கு அனாதை மனப்பான்மை உண்டாகிறது. ஆர்ஃபன் மைண்ட் செட்டே தேவன மறக்கும்போது தான். நம்ம தனியா இருக்கிற மாரி நம்ம ஃபீல் பண்றோம். நம்ம வாழ்க்கையில, "ஐயோ! எனக்கு தான் போராடுறேன். எனக்கு தான் இவ்ளோ போராட்டம்." அப்படின்னு நம்ம நெனச்சு எல்லாத்தையும் நெனச்சு நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்கிறோம்னா, அதுக்கு பின்பாக தேவன் கேட்கிற ஒரு கேள்வி, "நீங்கள் நினைவு கூராமல் இருக்கிறீர்களா?" இப்போ அவருடைய கிரியைகள நம்ம மறக்கும்போது, நம்ம அனாதைகளைப் போல நம்ம ஃபீல் பண்றோம். அதேபடி அவருடைய கிரியைகளை நாம் நினைவு கூரும்போது, அவருக்கு பிள்ளைகளாக நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோம். என் அப்பா என் கூட இருக்கிறாரு. அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார். நம்முடைய சூழ்நிலைகளில அவர ரியலா, அவர நிஜமா நம்ம பார்க்கிறோம்னா, நம்ம பிள்ளைகளா நம்ம ஃபீல் பண்றோம். நம்முடைய சூழ்நிலைகளில அவர் எங்கேயோ இருக்கிறாரு. அவர் எனக்காக ஒண்ணுமே செய்யாம இருக்கிறாரு. அப்படின்னு நீங்க நெனச்சு உங்களுக்கு செய்த பல நன்மைகளை நீங்கள் மறந்து போயிருப்பீர்கள் என்றால், நீங்க அனாதைகளைப் போல தான் உங்கள ஃபீல் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு. அவர் பரலோக தகப்பன். என்னுடைய எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நான் போகிற பாதையை அறிந்திருக்கிறார். அங்க வசனம் சொல்லுது, தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். நமக்கு ரட்சிப்பே அவர்கிட்ட இருந்து தான் வருது. அவர்தான் இரட்சகர் அப்படிங்கிறத நீங்கள் மறந்து போய் விட்டீர்களா? அதுதான் அந்த காலை வேளையில தேவன் நம் ஒவ்வொருவரோடும் கேட்கிற கேள்வி. கண்களிருந்தும் காணாதிருக்கிறீர்களா? காதுகளிருந்தும் கேளாதிருக்கிறீர்களா? நினைவு கூராமலும் இருக்கிறீர்களா? சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறதா? உங்கள் இருதயம் கடினமாயிருக்கிறதா? இந்த அன்புள்ள ஒரு தகப்பன் இந்த காலை வேளையில நம் ஒவ்வொருவரோடும் கேட்கிற கேள்விகள் இதுதான். இதிலிருந்து இந்த எண்ணங்களிலிருந்து அவர் செய்த நன்மைகள நீங்க நெனச்சு பார்க்க பார்க்க உங்க இருதயம் அன்பினால் நிரம்பும். அது இப்போ இருக்கிற உங்க காரியங்கள்ல இருக்கிற பயத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரும். ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம பயப்படுறதுக்கான இடம் இல்லை. 5 அப்பங்கள் 2 மீன பெருக செய்த அதே கிறிஸ்து இன்றைக்கு உங்க கூட இருக்கிறாரு. உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அதனால ஒவ்வொரு பிரச்சனையும் பயப்படுறதுக்கான இடம் கிடையாது. அது தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாய் இருக்கிறது. வசனம் சொல்லுது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், அவரையே நமக்காக ஒப்புக் கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? குமாரனையே நமக்காக கொடுத்திருக்கிறாரே! வேற எத அவர் நமக்கு தராம இருப்பாரு? உங்க ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளா? இல்ல பலவீனத்துல இருந்து சுகமா? இல்ல வேற எந்த பிரச்சனையில இருந்து உங்கள அவர் வெளிய கொண்டு வராம இருப்பாரு. குமாரனையே கொடுத்திருக்கிறாரே! அப்போ இன்னைக்கு பிரசங்கங்கள கேட்கிறதில்ல. பிரசங்கங்கள் நெறைய கேட்கிறோம். ஆனா அதற்கு கீழ்ப்படிவதில்லை. அவர் சொல்றாரு, "பழச நினைக்காத" அப்படின்னா, நம்ம நினைக்காம இருக்கிறோமா? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படிதல வளர்க்கிறதில்ல. இஷ்டத்துக்கு ஒரே புலம்பலும், முறுமுறுப்பும்
இதுதான் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு கொண்டிருக்கிறதா? உண்மையாய் கேட்பது என்பது நம்முடைய மனதை மாற்றும், வாழ்க்கைய மாற்றும், நம்முடைய குணங்களை மாற்றும். அவர் சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கின்றன. இந்த கேட்கிறதுங்கிறது காதால கேட்கிறது இல்ல. இந்த பிசிக்கல் இயர்ஸ்ல இருந்து கேட்கிறது இல்ல. உள்ள கேக்குதா அவர் சத்தம். அந்த சத்தத்துக்கு நீங்க கீழ்ப்படியறீங்களா? அந்த சத்தம் உங்க வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்கும். எத குறிச்சும் உங்களுக்கு பயம் இருக்காது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தப்போ அவருக்கு எத குறிச்சும் பயம் இல்ல. காரணம் என்னன்னா, பிதாவினுடைய சத்தத்தை அவர் உள்ளிருந்து அவர் கேட்டுக்கொண்டே இருந்தார். அவருடைய நேச்சர அவர் அறிந்திருந்தார். என் அப்பாவ எனக்கு தெரியும். என் அப்பா எப்பவும் என் கூட இருக்கிறாரு. என் அப்பாவ உங்க யாருக்கும் தெரியாது. அவர் ஆழமாய் உள்ளிருந்து அவரை அறிந்திருந்தார். அவருடைய சத்தத்தை கேட்டிருந்தார். இன்னைக்கு அவருடைய சத்தத்தை நாம் உள்ள இருந்து கேட்கிறவங்களா இருக்கிறோமா? மெல்லிய சத்தத்துல அவர் நம்ம கூட இருந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அந்த சத்தத்தை நாம் கேட்கிறோமா? இப்பவும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்த அந்த காரியங்கள நம்ம எழுதி வைக்கணும். நம்ம ஜெபத்திற்கு வந்த பதில்கள், நம்ம பெற்ற விடுதலைகள், நமக்கு கிடைத்த சுகம், நமக்கு திறக்கப்பட்ட வாசல்கள் அப்படின்னு அந்த காரியங்கள், அற்புதங்கள் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு, நம்ம இருதயம் ஒண்ணு சொல்லும். தேவன் உன்னைய கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்ற நேரத்துல, இல்ல இந்த எழுதப்பட்ட காரியங்கள நீங்க நினைவு கூரும் பொழுது, உங்க இருதயம் ஒன்றினால் நிரம்பும். அவருடைய அன்பு உங்க இருதயத்தை நிரப்பும். இல்ல அவர் முன்பு என்னை நடத்தினார்னா, இப்பொழுதும் என்னை நடத்துகிறார், இனியும் என்னை நடத்துவார்ன்னு சொல்லி நீங்கள் நினைவு கூறுவீர்கள். அப்போ உலகத்தின் சத்தம் கிறிஸ்துவின் சத்தத்தை மறைக்கிறதா இருக்கிறதா? தேவனுடைய உங்களுடைய நினைவுகள் தேவனுடைய உண்மையினால் நிரப்பப்படாமல், அவருடைய நேச்சர், அவருடைய குணங்கள் என்ன? அதனால நிரப்பப்படாம பயங்களால் நிரம்பி இருக்கிறதா? இதை எல்லாத்தையும் நம்முடைய இருதயம், கண்கள், காண்கிற கண்கள், கேட்கிற செவிகள், நினைவு கூறுகிற ஒரு இருதயம் இறக்கும் பொழுது, குறைவுக்கு நடுவிலும் தேவனுடைய பரிபூரணம் உங்களுக்கு வெளிப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். வாக்குத்தத்தங்கள் உயிர் பெறுகிறதை பார்க்க முடியும். நம்முடைய நல்ல மெய்ப்பனாகிய கிறிஸ்துவின் சத்தத்தை நாம் தெளிவாக கேட்க முடியும். அந்த இயேசுவை நோக்கி பார்க்கிற கண்கள் ஒரு காலும் அது வெட்கமடையாது. அவருடைய சத்தத்தை கேட்கிற காதுகள் ஒரு நாளும் வழி தவறி போக முடியாது. அவருடைய கிரியைகளை, அவர் நமக்கு வாழ்க்கையில செஞ்ச கிரியைகளை நம்ம நினைவு கூறும் பொழுது, அதை நினைத்து பார்க்கும் பொழுது ஒருபோதும் நம்முடைய நம்பிக்கையை இழக்க மாட்டோம். இன்னைக்கும் நீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும், என் வாழ்க்கையில அவர் அற்புதத்தையே செய்யலன்னு நீங்க எத்தனை பேர் சொல்லுவீங்க? யாராவது சொல்ல முடியுமா? இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு இந்த பூமியில நம்ம உயிரோட இருக்கிறோம்னாலே அவர் செய்த கிரியை, அத நினைச்சு பார்க்கிறோமா? அவ்வளவுதான், இனி போதும், இனி இந்த வாழ்க்கை வேண்டான்னு நம்ம எத்தனை நேரம் நம்ம முடிவெடுத்தோம். நம்ம சொல்ல முடியுமா அவர் என் வாழ்க்கையில அற்புதத்தையே செய்யல அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? நிச்சயமா முடியாது. அத்தனை அற்புதங்களை அவர் செஞ்சிட்டார், செய்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் செய்தார். அந்த செய்த காரியங்களை நாம் நினைக்கிறோமா? டாக்டர்ஸ் ஒரு ரிப்போர்ட்ட குடுத்தாங்க, நம்ம இருதயம் நமக்கு ஒரு ரிப்போர்ட் குடுத்தது, மனுஷங்க நம்மள குறித்து எத்தனை ரிப்போர்ட்ஸ குடுத்தாங்க, சூழ்நிலைகள் நமக்கு அத்தனை ரிப்போர்ட்ஸ குடுத்தது. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கும் இந்த பூமியில நம்ம இருக்கிறோம்னா அது அவர் செய்த கிரியை அல்லவா? அத நினைச்சு பார்க்காம இப்ப இருக்கிற சூழ்நிலைய பெருசா பார்த்து கொண்டிருந்தோம்னா நினைவு கூறுகிற இருதயம் நமக்கு இல்லை. அப்போ இந்த கேள்வி, சீஷர்களுடைய மறதி, அவங்களுடைய சின்ன விசுவாசம்
அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் டல்னஸ் இதெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியாக இந்த கேள்விகளை அவர் கேட்டிருக்கிறார். நம்முடைய இருதயம் உண்மையிலேயே இயேசுவை அறிந்திருக்கிறதா அப்படின்னு அவர் கேட்ட கேள்விகள் தான் இது. அடுத்ததா நம்ம பார்க்கிறோம் அந்த 21வது வசனம், மார்க் 8:21 அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்படியானால் நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி? And he said to them, how is it that you do not understand? நீங்க இன்னும் புரியலையா? இந்த இந்த கேள்விய ஒரு கோபமா கேட்கிறத விட ஒரு தகப்பனுடைய ஏக்கம் அவர் அந்த சத்தத்துக்குள்ள, அந்த வார்த்தைக்குள்ள, அந்த கேள்விக்குள்ள இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னும் நீங்க உணராது இருக்கிறது எப்படி? அவர் ஏற்கனவே அற்புதங்கள்ல தன்னுடைய வல்லமையை அங்கே வெளிப்படுத்தினார். புளித்த மாவு மூலம் எச்சரிக்கிறார். பொறுமையா கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். சீஷருடைய இருதயம் இன்னும் தேவனோடு கூட இணைக்கப்படவில்லை. அவருடைய உண்மை தன்மையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இன்னைக்கு தேவன் நம்மளை பத்தி மட்டும் ஆழமா அறிகிற தேவன் அல்ல, அவரை நாம் ஆழமாக உணர வேண்டும் அப்படின்னு நம் தகப்பன் விரும்புகிறார். நம்ம இந்த ட்ரெடிஷனலா ஃபாலோ பண்ற ரிலீஜியஸ் லாஸ் இத ஃபாலோ பண்றது இல்ல. தன்னுடைய இருதய துடிப்பை நம்மோடு கூட ஷேர் பண்றதுக்கு அவர் விரும்புகிற ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறார். ஒரு உண்மையான ஸ்பிரிச்சுவல் growth அப்படின்னா எத்தனை வசனங்களை மனப்பாடம் பண்ணணுங்கிறது இல்லை. இயேசு யார் அப்படிங்கிறத ஆழமாய் புரிந்து கொள்வதில் தான் இருக்கிறது. பவுல் சொல்றார், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாத்தையும் நஷ்டம்னு நான் விட்டுட்டேன். வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள் நினைக்கிறேன். பிலிப்பியர் 3 10, 11 வாசிங்க அன்றி. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு இருந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும், அங்க சொல்றாரு, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இன்னைக்கு இப்படி நம்ம வாழ்க்கை இருக்குதா? இல்ல அவர் அறிகிற அறிவை விட உலகத்துல இருக்கிற காரியங்களும் பிரச்சனைகளும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு பெருசா தோன்றி அதையே பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? உலகத்துல மத்த மனுஷங்க செய்கிற செயல்கள் இது உங்களுக்கு பெருசா பார்த்து இதையே சிந்திச்சு இதையே பயந்து கொண்டு இதையே அந்த பிரச்சனைகளே பெருசாக்கி கோபத்திலும் எரிச்சல்லையும் பகையிலையும் வைராக்கியத்திலையும் கசப்புலையும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோமா? பவுல் சொல்றாரு, இது எல்லாத்தையும் அவருக்காக எல்லாத்தையும் நஷ்டம்னு நான் விட்டுட்டேன், குப்பையா பாக்குறேன். that I may know him. நான் அவரை அறியணும். எனக்கு அதுதான் என் வாழ்க்கையின் ஆதாரமே, அவரை அறிகிறது தான். அப்போ அவருடைய சீஷர்கள் அப்பத்தை பற்றி அங்க கவலைப்படுறாங்க. ஆனா அவர் சொல்றாரு, நான் அப்பத்தை கொடுப்பவன் மாத்திரமல்ல, நானே ஜீவ அப்பம். நான் உங்க கூட இருக்கும்போது உண்மையா குறைவுன்னு உங்களுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லி இயேசு கேட்கிறார். எலியா காலத்துல விதவையின் பாத்திரத்துல இருந்த மாவும் எண்ணெயும் அது குறைந்து போகவே இல்லையாம். அவர் கணக்குப்படி நம்மை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, அவர் கிருபையின்படி நம்மை ஆசீர்வதிக்கிறவர். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின் படி என் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறார். தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யம், அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் எவ்வளவு பெரியது!
அப்போ பரிசேயருடைய புளித்த மாவு அப்படிங்கிறது என்னன்னா, அது மத வெறி. அங்க ரிலீஜியன் தான் இருக்கும். அங்க எப்பவுமே இயேசுவை தாக்கி கொண்டிருந்தது. ஆதி அப்போஸ்தலர்களை தாக்கி கொண்டிருந்தது அந்த மத வெறிதான். அவங்க கிறிஸ்துவை அறியணும்லாம் விரும்பல. தாங்கள் தேவனுக்காக ஏதோ பெரிய காரியங்களை செய்யறதா, அந்த ட்ரெடிஷன்ஸ தான் பெருசா பார்த்தாங்களே தவிர, உண்மையாய் தேவனுடைய அன்பை அவர்கள் அறியவும் இல்லை, உணரவும் இல்லை. மற்றவங்களை எப்பவுமே குற்றப்படுத்துகிறவர்களாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். அடுத்ததா அவங்கள்ட்ட இருந்தது போலித்தனம். அதனாலதான் அவர் சொல்றாரு, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள். உள்ளுக்குள்ள எல்லா அழுக்கும் குப்பையுமா இருக்கு. ஆனா வெளியில அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போறாங்க. இங்க உள்ளுக்குள்ள ஃபுல்லா போலித்தனம் இருக்கு. அங்க உள்ள அன்பு இல்ல. உள்ள தேவன் மேல தேவனுடைய செயல்களை காணவும் இல்லை. அவங்க அத கேட்கவும் இல்ல, அத உணரவும் இல்ல, அதன்படி செய்யவும் இல்லை. அதான் பரிசேயரனுடைய புளித்த மாவு. அங்க பெருமை இருக்கு. அங்க உலக ஆசை அங்க பிரதானமா இருக்கிற இடங்கள்ல நாங்க தான் முதல்ல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த இடம் பெருமை, தங்களுக்கு எல்லா மேன்மை தங்களுக்கு கிடைக்கணும். அந்த பரிசேயன், நான் இவனைப் போல அந்த ஆயக்காரனும் பரிசேயனும் ஜெபிக்கிற ஜெபத்தை அங்க இயேசு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் இவனை போல இல்ல. நான் வாரத்துல 2 நேரம் உபவாசிக்கிறேன். நான் அப்படி செய்றேன், இப்படி செய்றேன் அப்படின்னு சொல்றான். அதுதான் பெருமை. அங்க அதிகாரம். தனக்குத்தான் அதிகாரம் இருக்குங்கிற அந்த ஒரு எண்ணம். இதெல்லாம் பரிசேயரினுடைய புளித்த மாவு. இது நமக்குள்ள கொஞ்சம் இருந்தா கூட நம்ம வாழ்க்கையில இது எல்லாவற்றையும் புளிக்க பண்ணுகிறதா இருக்கிறது. உலகத்தின் சிந்தனைய நம்ம சாதாரணம்னு சொல்றோம். நான் தான் சொன்னேன், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. நம்முடைய இருதயத்துல அவருக்கு விரோதமாய் தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமான சிந்தனைகள் எவ்வளவு ஆபத்தானதுன்னு இன்னும் நமக்கு புரியல, உணரல. இது எல்லாமே முதலாதாமின்குள்ள இருந்து நமக்கு உள்ள வந்த காரியங்கள். இது தேவனை நம்பவே விடாது, தேவனை அறிய விடாது, சூழ்நிலைய தான் பெருசா காட்டும். அவருடைய சத்தத்தை கேட்க விடாது. அவருடைய சத்தத்தை கேட்கிறத விட உலகத்தின் சத்தம் உங்களுக்கு பெருசா தெரியும். சூழ்நிலையின் சத்தம் உங்களுக்கு பெரிதாக தெரியும். அப்போ தேவன் நமக்கு அதிகமாய் நமக்கு கொடுத்த நாட்கள், நம்மை காத்த நாட்கள், நமக்கு அன்பு காட்டிய தருணம், நம்ம சோர்ந்து போய் இருக்கிற போது எப்படியெல்லாம் நம்மள அவர் ஆற்றி தேற்றி அரவணைத்த அந்த தருணங்கள், இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யக்கூடாதாம்? மறக்க கூடாதாம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. உங்க ஆத்துமாவுக்கு நீங்க இதை சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நிறைய பேருக்கு ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் வரைக்கும் மனப்பாடமா வசனங்களை படிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா படிக்கிறது பெரிதல்ல, ஒரு சிலர் தான் படித்த வார்த்தையின்படி வாழ்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஒண்ணு நல்லா புரியணும். கிறிஸ்துவே, இயேசு கிறிஸ்துவே அவர் சத்தியத்தின் அந்த அந்த மையமா இருக்கிறார். அவர்தான் சத்தியம். அவர்தான் பரிபூரணமாய் அவர் இருக்கிறார். நமக்கு பரிபூரணத்தை கொடுக்கிறவராய் அவர் இருக்கிறார். அவர்தான் நம் வாழ்க்கையின் ஆதாரமாய் இருக்கிறார். அவரை அறிகிறதுங்கிறது ஏதோ வேதத்தை படிச்சு தேவன் இப்படித்தான் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷனா அவரை அறிவது அல்ல. அவரை அறிவது என்பது ஒரு ரிலேஷன்ஷிப். அந்த உறவில் இருந்து அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சீஷர்கள் பயத்தின் அடிப்படையில தான் யோசித்து கொண்டே இருந்தாங்க. அற்புதங்களை மறந்து போனதுனால பயந்து கொண்டிருந்தார்கள். அவங்க டோட்டல் அற்புதங்களை என்ன செஞ்சிட்டாங்க? மறந்து போயிட்டாங்க.
நான் அவர் கேட்கிறாரு, நான் அப்பத்தை பெருக செய்ததை பார்த்த பிறகும் ஏன் இன்னும் அனாதைகளைப் போல நீங்கள் யோசிக்கிறீர்கள்? வசனம் சொல்லுது, மறுபடியும் நீங்கள் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். இதை என்னைக்காவது இந்த வசனத்தை விசுவாசிக்க முடியுதா? அப்பா சொல்றாரு, நீ அடிமை இல்ல, நீ என் பிள்ளை. மறுபடியும் பயப்படுகிறதற்கு, திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவி உங்களுக்கு கொடுக்கல. அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறாராம். நம்ம அப்பான்னு கூப்பிட்டா நமக்கு உடனடியாக இறங்குகிற ஒரு நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார். இந்த காலை வேளையில இத நம்ம ஒவ்வொருத்தரும் உணரணும். எத்தனை சூழ்நிலையில மனுஷரால் கைவிடப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, தள்ளப்பட்ட சூழ்நிலையில அப்பான்னு நீங்க கூப்பிட்டப்போ உங்களுக்காக இறங்கினாரே, உங்களுக்காக செயல்பட்டாரே, உங்களுக்காக பதில் செய்தாரே. இந்த சூழ்நிலை, இப்ப இருக்கிற சூழ்நிலை அந்த அப்பாவை நினைவு கூற முடியாதபடி செய்கிறதா? இங்க நினைச்சு பாருங்க. ஒரு சின்ன அப்பா இதுல எனக்கு சந்தேகமா இருக்கு, இந்த வார்த்தை எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கூட அந்த அப்பா உடனடியாக பதில் தந்த தருணங்கள் எத்தனை. ஒரு சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும். நேத்து ஷேர் பண்ண டெஸ்டிமனியை நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த சாவி திறக்க முடியல, பிள்ளை படிக்கணும், லேப்டாப் உள்ள இருக்கு, என்ன செய்ய அப்பா, என்னால முடியாது, எனக்கு அந்த சாவி அது வரைக்கும் தேடி தேடி பார்த்த சாவி கிடைக்கல. ஆனா கரெக்டா அந்த காலையில எழும்பும் பொழுது அது எங்க இருக்குதுங்கிறத தேவன் அவளுக்கு காண்பித்து அந்த ரூம அன்லாக் பண்றதுக்கு தேவன் உதவி செஞ்சிருக்கிறார். சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் நமக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல தகப்பனாய் நம்ம கூட அவர் இருக்கிறாரே. எத்தனை சூழ்நிலையில நீங்க அதை அனுபவிச்சிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு கூட உங்களுக்கு எந்த சூழ்நிலை பெருசா தெரியுது? அவ்வளவுதான், எனக்கு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்ச தருணங்கள்ல உங்களை தட்டி கொடுத்து, உங்களை பலப்படுத்தி, உங்களுக்கு வார்த்தைகளை அனுப்பி, நீங்க சோர்ந்து போகாதபடிக்கு உங்களை தூக்கி எடுத்த தருணங்கள் எத்தனை. ஆண்டவர் கேட்கிறாரு, நீ நினைவு கூறாமல் இருக்கிறாயா? இவ்வளோ நான் செஞ்சனே, என்னுடைய கிரியைகளை மறந்து போனாயோ? இந்த காலை வேளையில நம்ம ஒவ்வொருத்தருட்டையும் ஆண்டவர் கேட்கிற கேள்வி, நீங்கள் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? எதை சிந்திக்கிறோம்? சூழ்நிலையை சிந்திக்கிறோமா? இப்ப உள்ள பிரச்சனைகளை சிந்திக்கிறோமா? அல்லது அவர் நமக்கு செய்த நன்மைகளை சிந்தித்து உணர்கிறவர்களா இருக்கிறோமா? நம்முடைய இருதயம் சிந்திக்கல, உணரலனாலே நம்முடைய இருதயம் கடினமா தான் இருக்கு. இந்த கடினமான இருதயம் இருக்கிற வரைக்கும் அவருடைய வார்த்தை உள்ளேயே போகாது. அங்க கண்ணு இருந்தும் காண முடியாது, காது இருந்தும் கேட்க முடியாது, நினைவு கூறவும் முடியாது, உணரவும் முடியாது. அப்போ இன்றைக்கும் அந்த அப்பா நம்ம கிட்ட சொல்றது, நான் உனக்கு என் அன்பையும் என்னுடைய வல்லமையையும் எத்தனை முறை காண்பித்தேன். இன்னும் ஏன் நீ அனாதையை போல, ஒரு தனியா வாழ்கிற ஒரு பிள்ளைய போல ஏன் பயப்படுகிறாய்? நான் செய்த எல்லாத்துக்கும் பின்னாடியும் இன்னும் உன் கூட இருந்து செய்தது நான் தான் அப்படிங்கிறத இன்னமும் புரிந்து கொள்ளவில்லையா? உணரவில்லையா? அப்போ இயேசுவை உண்மையாய் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இருதயம் எப்படி இருக்கும்னா, குறைவுல கூட சமாதானமா இருக்கும். என் அப்பா இருக்கிறார், என் அப்பா செய்வார். இருள், ஒரு டார்க்னஸ் டைம்ல கூட அது நம்பிக்கையோட இருக்கும். எத்தனை புயல் அடிச்சாலும் அது பயப்படாது. ஏன்னா அந்த இருதயம் எப்படி உணர ஆரம்பிச்சிருக்கிறோம்னா, என் அப்பா அப்பத்தை தருகிறவர் மாத்திரமல்ல, எல்லாவற்றிற்கும் போதுமானவராய் அவர் இருக்கிறார்.
இன்னைக்கு அவர் கேட்ட இந்த கேள்விகளுக்கு உங்க இருதயம் நீங்க என்ன பதில் கொடுக்கறீங்க? நீங்க சிந்தியாமலும் உணராமலும் இருந்தீர்களா? அந்த தகப்பனுடைய கேள்வி இதுதான். நான் உன் கூட இருக்கிறேன். உண்மையாய் உன்னோடு கூட நான் இருக்கிறேன். நீ முதல் ஆதாமுக்குள் இல்லை. 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவாகிய எனக்குள் நீ இருக்கிறாய். உனக்குள் நான் இருக்கிறேன். இந்த உலகத்துல எதுவும் உன்னைய தொட முடியாத இடத்துல உன்னை என் கரங்களுக்குள் நான் வைத்திருக்கிறேன். என் கூட நீ உட்கார வைக்கப்பட்டிருக்கிறாய். உன்னை தொட எந்த வல்லமைக்கும் அதிகாரம் இல்லை. அந்த அப்பாவினுடைய அன்பு, அந்த தகப்பனுடைய அன்பு, திரித்துவ தேவனுடைய அன்பு, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும், அந்த திரித்துவ தேவன் உங்க மேலேயே நோக்கமாய் இருக்கிறதை நீங்க ஆழமாய் உணர ஆரம்பிங்க. அவங்க கண்கள் உங்க மேல பதிக்கப்பட்டு இருக்கிறது. உங்களை விட்டு அவர்களுடைய கண்கள் அகலவே இல்ல. நீங்க என்ன பேசினாலும், இருதயத்துல பேசினாலும், வாயினால பேசினாலும் எல்லாவற்றையும் அவர் கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறார். நீங்க காணலையா? நீங்க கேட்கலையா? நீங்க நினைவு கூறலையா? இன்னும் உணராதவர்களா இருக்கிறீர்களா? இந்த வார்த்தைகளை நம்மோடு கூட அவர் கேட்கிறார். அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியா இந்த வார்த்தைகளை வைத்து நம்ம மெடிடேட் பண்ணலாம். இன்னைக்கு உங்களுக்கு தேவை என்ன? பணம் பிரச்சனையா இருக்குதா? இல்ல குடும்ப பிரச்சனையா இருக்குதா? இல்ல ஃபியூச்சரை குறிச்சு பயத்துல நீங்க இருக்கிறீங்களா? இப்போ அந்த பிரச்சனைய விட இயேசுவை மனதில் பெரிதாக பார்க்க ஆரம்பிங்க. அவர் ஜீவனுள்ள தேவன். 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கு. அத மல்டிப்ளை பண்ணி அத 5000 பேருக்கு கொடுக்க வல்லமையுள்ளவர் உங்க கூட இருக்கிறார். அவரை மாத்திரம் பாருங்க, சூழ்நிலைய பார்க்க வேண்டாம். அப்பா, நீங்க என் கூட இருக்கிறீங்க. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். தாவீது சொல்றார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்பா, பார்க்கிற கண்களாய் என் கண்கள் திறக்கப்படுவதாக. ஒவ்வொரு நீங்க மூச்சு ஆழமா உள்ள இழுக்கும் போது சொல்லுங்க, அப்பா நீங்க என் கூட இருக்கிறீங்க. மூச்சை வெளியே விடும் பொழுது என் பயம் விலகி போகிறது. அப்படியே டீப் பிரெத் நீங்க இன்ஹேல் பண்ணும்போது, அப்பா நீங்க என் கூட இருக்கிறீங்க, அதை உணருங்க. சுவாச காற்றாய் அவர் உங்களோடு கூட ஒன்றாக கலந்திருக்கிறார். நீங்க என் கூட இருக்கிறீங்கிறத நீங்க சொல்லுங்க. நீங்க என் கூட இருக்கும்போது எந்த பிரச்சனையும் எனக்கு பிரச்சனையே இல்லை. மூச்சை வெளியே விடும்போது என் பயம் எல்லாம் விலகுகிறது. இப்போ உங்களுக்கு தேவன் பெரியவராக அவர் தெரிகிறதை நீங்க பார்க்க முடியும். அடுத்ததா, கேட்கிற இருதயம். பல நேரங்கள்ல நம்முடைய செவிகள் திறந்திருக்குது. ஆனா உள்ளம் பல சத்தத்தினால் நிரம்பி இருக்கிறது. மீடியா, இன்னைக்கு மீடியா கொடுக்கிற சத்தம். இன்னைக்கு பிரசங்கங்களே பல வகையான பிரசங்கங்கள் இருக்கு. உங்களை பயமுறுத்துகிற பிரசங்கங்கள், உங்களை விசுவாசத்துல கட்டி எழுப்ப முடியாத கூடாத பிரசங்கங்கள். இதெல்லாம் நீங்க கேப்பீங்கன்னா அவரை உங்களை நம்பவே முடியாது. மற்றவங்க கூட கம்பேரிசன், பயம், அவசரம், உலகத்தின் சத்தம், மாம்சத்தின் சத்தம், மாம்சத்தின் சிந்தை, இதெல்லாம் இருக்கு. அன்றைக்கு சாமுவேல் சொன்னது போல, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு கேட்கிற செவிகளாய் நம்முடைய செவிகள் மாறட்டும்.
அப்படியே அமைதியா உங்க உள்ளத்துல நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய காதுகள் கேட்கிற காதுகளாய் மாறட்டும். உங்க சத்தத்த கேட்கணும். உங்க சத்தத்த மாத்திரமே கேட்கிற காதுகளாய் என்னுடைய காதுகள் திறக்கப்படட்டும். என்னுடைய கண்கள் எலிசாவினுடைய கண்கள் எப்படி ஏற்கனவே திறக்கப்பட்டிருந்தது. வேலைக்காரனுடைய கண்கள் அவன் ஜெபித்த பொழுது திறந்தது. அங்க பயம் மறைஞ்சு போச்சு. இன்னைக்கும் ஆவிக்குரிய உலகத்துல, காணக்கூடாத உலகத்துல நமக்காக தேவன் வைத்திருக்கிற பாதுகாப்பை நம்ம உணராததுனால தான் நம்ம பயப்படுறோம். விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயம். அந்த காணப்படாத உலகத்துல இருக்கிறவைகளை நம்ம நம்புறோமா? நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு காணக்கூடிய கண்கள், கேட்கக்கூடிய காதுகள் எனக்கு உண்டாகட்டும். மெல்லிய சத்தத்துல அவர் பேசுகிறதை இனி உங்கள் காதுகள் கேட்கும். அவர் உங்களுக்கு செய்த நன்மைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இத்தனை வருஷம் நீங்க பிறந்ததுல இருந்து அவர் உங்களுக்கு செஞ்ச நன்மைகள் எல்லாம் நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு எந்த கவலையும் உங்க வாழ்க்கையில இருக்க முடியாது. எத்தன தருணங்கள், நம்ம காப்பாற்றப்பட்ட தருணங்கள், நம்ம விடுவிக்கப்பட்ட தருணங்கள், எத்தனை எத்தனை எத்தனை. எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை தனியாகவே இருக்க விடவில்லையே. அத எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து அப்படியே மனது நன்றியால் நிரம்பட்டும். நன்றியில நிரம்புகிற இருதயம் தான் உணருகிற இருதயமாயிருக்கும். அதனாலதான் பவுல் சொல்றார், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். கா- காணக்கூடிய கண்கள், கேட்கக்கூடிய செவிகள், உணரக்கூடிய இருதயம், நினைவு கூறுகிற இருதயம், இந்த இருதயம் இருக்கும் பொழுதுதான் நம்ம எப்பவும் சந்தோஷமா இருக்க முடியும். இன்னைக்கும் சந்தோஷத்துல குறைவு இருக்குன்னா இதுக்கு இந்த இந்த 4 ரீசன்ஸ் தான் காரணம். பார்க்கக்கூடிய கண் இல்ல, கேட்கக்கூடிய காதுகள் இல்ல, நினைவு கூறுகிற இருதயம் இல்ல, சிந்தித்து உணரக்கூடிய இருதயமாய் நம்முடைய இருதயம் இல்ல. அதனாலதான் எல்லாத்துக்கும் பயம், கவலை, சந்தோஷமாவே இருக்க முடியல. ஆனா பவுல் மறுபடியும் மறுபடியும் தன்னுடைய நிருபங்கள்ல எழுதுகிற காரியம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், அவர் கூட உறவுல இருங்க, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இப்படி செய்வதே அவருக்கு சித்தமாயிருக்கிறதாம். இன்னைக்கு இந்த இடத்துக்கு நம்ம ஹார்ட் வரும்போது நிச்சயம் எப்பொழுதும் நாம் சந்தோஷமாய் இருக்க முடியும். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்குகிறார். அத சொல்லுங்க. உங்களுக்கு பரிபூரணத்துக்குள்ள நீங்க வர்றத அப்படியே உணர ஆரம்பிங்க. அவருடைய வார்த்தை மாத்திரமே சத்தியம் என்கிறதை உணரக்கூடிய இருதயமாய் உங்க இருதயம் மாறட்டும். பல நேரங்கள்ல நம்ம அற்புதத்தை தேடுறோம், பதில தேடுறோம், ஆசீர்வாதத்தை தேடுறோம். ஆனா இயேசு, அவரை தேடுங்கள். அவரை அறியும்படிக்கு அவர் விரும்புகிறார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி, அவரை நோக்கி பார்க்கும்படிக்கு, அவரை அறியும்படிக்கு, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையுமாக பார்க்கிறேன். அப்படியே சொல்லுங்க, அப்பா, நீங்க மாத்திரம் போதும். உங்க கவனத்தை அப்படியே பிரச்சனையில இருந்து அந்த பிரசன்ஸ்குள்ள கொண்டு வாங்க. நீங்க வாங்க. பேதுரு இயேசு கிறிஸ்துவ பார்க்கிற வரைக்கும் தண்ணி மேல அவன் நடந்தான். ஆனா கடலை பார்த்த பொழுது, காற்றை பார்த்த பொழுது
அவன் மூழ்க ஆரம்பித்தான். எல்லாரும் மனதுல அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க. அப்பா, என் கண்களை திறந்து உம்முடைய கிரியைகளை நான் காண நீர் உதவி செய்யும். என் காதுகளை திறந்து உமது சத்தத்தை கேட்க உதவி செய்யும். என் இருதயம் இன்றைக்கு விழிப்படையட்டும். பிரகாசமான மனக்கண்களாய் என்னுடைய இருதயம் மாறட்டும். உம்முடைய உண்மைய நீங்க உணர செய்ங்க. நான் மறந்து போன ஆசீர்வாதங்களை கூட எனக்கு நினைப்பூட்டுங்க. பயத்துல அல்ல, நான் விசுவாசத்தில் நடக்க எனக்கு கற்றுக் கொடுங்க. சீஷர்கள்ட்ட இயேசு கேட்ட கடைசி கேள்வி, இன்னும் இருக்கிறது எப்படி? அந்த கேள்விக்குள்ள அங்க அது ஒரு ஹார்ஷா அவர் கேட்கல. அங்க ஒரு தகப்பனுடைய அன்பு இருக்கு. இன்னும் நீங்க உணரலையா? இன்னும் நீங்க உணரலையா? இன்னும் உணராதிருக்கிறது எப்படி? இத்தனை அற்புதங்கள நீங்க பார்த்தீங்களே! என் கூடவே இருக்கிறீங்களே! அங்க அன்பு இருக்கு. அங்க அவருடைய அழைப்பு இருக்கு. அவர் சொல்றாரு, என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில நான் ஏற்கனவே செய்த கிரியைகளை நீ நினைவு கூரு. நீ தனியா இல்ல. உன் தகப்பனாகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் இன்னமும் ஜீவனுள்ள தேவனாய் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ உன் வாழ்க்கையின் பாதையில நீ தனியா இல்ல. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனாகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இதை நீ உணருவாய் என்றால் உன் வாழ்க்கையில எந்த குறைவையும் நீ பார்க்க மாட்டாய். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இன்னைக்கு உண்மையா உங்க இருதயம் அவரை தேடும்னா, அவரை அறிகிற இடத்துக்கு விரும்பும் வாஞ்சிக்கும்னா, உங்களுக்கு ஒரு நன்மையும் உங்க வாழ்க்கையில குறைவுபடாது. நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்க கிட்ட இன்னைக்கு நீங்க கேட்ட கேள்விகளை நாங்கள் தியானித்தோம். அப்பா, நாங்க அப்படித்தான் இருந்தோம். கண்ணிருந்தும் காணாதவர்களாய், காதுகள் இருந்தும் கேளாதவர்களாய், இருதயத்தை உணராதவர்களாய், நினைவு கூறாதவர்களாய், நாங்க பல இடங்கள்ல இருந்தோப்பா. ஆனா இன்றைக்கு தகப்பன், எங்கள் கண்களை நீர் திறந்திருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம். எங்கள் காதுகளை நீர் திறந்திருக்கிறதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்க இருதயம் உணரக்கூடிய இருதயமாய் என் தகப்பன் நீர் மாற்றி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்த நன்மைகளை நினைவு கூறுகிற இருதயமாய் எங்களுடைய இருதயம் மாறி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொருவரையும் மனதார நான் பிளஸ் பண்றேன்ப்பா. விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் அவங்க காதுகளுக்குள்ள தொனித்து கொண்டே இருக்கட்டும். உம்மை அறிகிற அறிவு, பிரகாசமுள்ள மனக்கண்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் என்று சொல்லி நான் மனதார ஜெபிக்கிறேன். மனதார உங்க பிள்ளையா எல்லாரையும் நான் பிளஸ் பண்றேன். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.